ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வீடியோ ஃபுட்டேஜில் நமக்கு தேவையான இடத்த மட்டும் எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது? ரொம்ப சிம்பிள், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜை நான் டைம் லைனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிவிட்டு இப்போது இந்த வீடியோ ஃபுட்டேஜில் தான் நம்ம வந்து அந்த ஹைலைட் ஏரியா வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போனீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் தான் மாஸ்க் வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டூல்ஸில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கல், எலிப்ஸ் இந்த டூல்லாம் இருக்கும். நான் எலிப்ஸ் டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூலை வச்சு நமக்கு எந்த இடத்துல நம்ம ஹைலைட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு இந்த இடம் ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த மாஸ்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+T கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். கர்சரை வச்சு Ctrl+T கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடம் வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதுக்கு ஆப்ஷன் வந்து Ctrl+T. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஏரியா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நேராக இப்போ வந்து எஃபெக்ட்டை தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். எஃபெக்ட் என்னென்னா எக்ஸ்போஷர் எஃபெக்ட்டை வந்து நான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஷர் லெவல் இருக்கும். அதில் வந்து ஒரு -5. உங்களோட ஃபுட்டேஜுக்கு நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நான் வந்து இந்த ஃபுட்டேஜுக்கு ஒரு -5 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இந்த ஆடு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து சப்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் மட்டும் ஹைலைட்டாக மற்ற இடம் எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த அப்ளை ஆகிடும் அந்த எக்ஸ்போஷர். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஃபெதர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், மாஸ்க்குள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே வந்து மாஸ்க் ஃபெதர்னு இருக்கும். இதை வந்து கொஞ்சம் உங்கள் ஃபுட்டேஜுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபெதர் மாதிரி ஒரு லைட் எஃபெக்டோடு கொண்டு வரும். ஓகே, இப்போ நான் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் வந்து Ctrl+T போட்டிங்கன்னா Ctrl+T போட்டு இந்த ஃபெதரை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுறதுனால என்ன ஆகுது, நம்ம போட்ட இடத்துல மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகர்ந்து போகுது. அப்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது இந்த மாஸ்கையே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கனாக்கா ஒரு ட்ராக் மாஸ்க்குன்னு வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக்கர் வந்து ஓப்பன் ஆகும். ட்ராக்கரில் போயிட்டு இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற இடத்துலலாம் நமக்கு வந்து இந்த ட்ராக்கர் வந்து உருவாகிடும். மாஸ்க் வந்து கரெக்டாக அதில் அட்ஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 or 2 minutes அந்த வீடியோ ஃபுட்டேஜை பொறுத்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். இப்போது முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள், கரெக்டாக அந்த வீடியோ எங்கே ப்ளே ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அது மூவ் ஆகும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஒரு ஃப்ரேம் தள்ளி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாஸ்கோட ஒப்பாசிட்டியை வந்து 0 ஆக்கிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தள்ளி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே வந்து நான் வந்து இங்கே 100 வச்சுக்கிறேன். இது வந்து அந்த ஹைலைட் ஏரியாவை மட்டும் காமிக்கிறதுக்காக நான் வந்து பண்ணுற ஒரு அனிமேஷன். இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் மட்டும் உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.